ப்ரோ இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க ப்ராஃபிட் வீடியோவே போடல. ப்ராஃபிட் வீடியோ போடுங்க, ப்ராஃபிட் வீடியோ போடுங்க. உங்களுக்காக ப்ராஃபிட் வீடியோ போடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ப்ராஃபிட் வீடியோ தான் போட போறோம். நம்ம ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்க்கணும்னா நம்ம அண்ணன் சொல்லுவாரு ப்ராஃபிட் எவ்வளோன்னு, அதை நீங்க பாருங்க. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு வந்து எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, க்ரோ பேக்ல வெட்டி வேற நடுறது வந்து ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். நம்ம வந்து ஒரு வருஷமா வந்து இந்த க்ரோ பேக்ல வந்து வெட்டி வேர் வந்து நட்டுட்டு இருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா இப்போ வந்து சோசியல் மீடியால வந்து எது ட்ரெண்டிங்கா போகுதுன்னா இந்த வெட்டி வேர் விவசாயம் தான் வந்து ட்ரெண்டிங். காலமா வந்து இந்த சோசியல் மீடியால வந்து இந்த வெட்டி வேர் விவசாயத்தை பத்தி தான் நிறைய பேசிட்டு இருக்காங்க. இதுல என்ன ஒரு டிராபேக்னா வந்து சில கம்பெனிஸ் ஒரு 2-3 கம்பெனிஸ்லாம் வந்து இருக்கு. இவங்க பாத்தீங்கன்னா வந்து க்ரோ பேக் இந்த நாத்து இதெல்லாம் தர்றதுக்கு வந்து அமௌண்ட் கேட்கறாங்க. அதுக்கப்புறமே வேறையும் வந்து பைபேக் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது நிறைய பேருக்கு வந்து தெரியாம இருக்கு. இது என்னன்னு பாத்தீங்கன்னா இது உண்மையா, இந்த மாதிரி பைபேக் எடுத்துப்பாங்களா, இந்த வேரை வந்து அவங்களே எடுத்துப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வெட்டி வேர் வந்து கல்டிவேஷன் பண்ற வீடியோ வந்து யாருமே இன்ன வரைக்கும் போஸ்ட் கேட்டீங்கன்னா இந்த வெட்டி வேர்ல எவ்வளவு லாபம் இருக்கு, எவ்வளவு இந்த க்ரோ பேக் மூலியமா பண்ண சொல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சில சோசியல் மீடியாலாம் பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் 1000 பேக் போட்டிங்கன்னா 5 லட்சத்துலேருந்து 6 லட்சம் வரைக்கும் ஒரு வருஷத்தில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சோசியல் மீடியாவில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இதில் எடுக்க முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு தான் நம்ம வந்து இருக்கோம். ஏன்னா நம்ம ஒரு வருஷமாக இந்த க்ரோ பேக்கில் வந்து வெட்டி வேர் விவசாயம் வந்து பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நம்ம வந்து கல்டிவேஷன் பண்ணோம். அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் எவ்வளோ லாஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு இந்த பேப்பரில் வந்து நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பேப்பரில் வந்து நான் ஒன்றா எனக்கு எவ்வளோ செலவாச்சு, எனக்கு அந்த செலவு போக எனக்கு வந்து எவ்வளோ நின்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். அவங்க வெட்டிவேர் அதாவது இந்த வெட்டிவேர் கல்டிவேஷன் பண்ணி கிலோ எவ்வளோ, இது எவ்வளோக்கு சேல் பண்ணுறாங்க, அவங்களே வந்து பைபேக் எடுத்துக்கிறாங்களா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிஸ்க்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெட்டி வேரை நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன், வெட்டி வேர் வந்து போட ஸ்டார்ட் பண்ண போகிறோம் க்ரோ பேக்கில் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த வீடியோவுக்கு வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா? இந்த வீடியோ நம்ம தான் முதல்ல வந்து அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் ஷேரில் விரும்பல. ஒரு கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1 லட்சம் கட்டி வந்து ஒரு 1000 க்ரோ பேக் வந்து நான் வந்து எடுத்து இந்த மாதிரி வந்து விவசாயம் பண்ணிட்டு இருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு 12 மாதம் கம்ப்ளீட் ஆச்சு. இப்போ தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வேருமே கல்டிவேட் பண்ணேன். அந்த வீடியோவும் உங்களுக்கு வந்து பேக்ரவுண்டில் நான் தரேன், எப்படி கல்டிவேஷன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு என் பேஜை செக் பண்ணாவே உங்களுக்கு தெரியும். எல்லா வீடியோவும் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன் கண்டினியூஸாக. எனக்கு பார்த்தீங்கன்னா கம்பெனி செலவு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 1 லட்ச ரூபா அவங்க வந்து கேட்டாங்க. எதுக்கு கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபெர்டிலைசரு, க்ரோ பேக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெட்டி வேர் நாற்று, இதுக்கெல்லாம் வந்து அவங்க வந்து என்கிட்ட 1 லட்ச ரூபா வாங்கிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செலவு எக்ஸ்ட்ரா செலவு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அதிகமாக இருக்குது. அது என்னென்ன செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் நான். அவங்க பார்த்தீங்கன்னா பேக் கொடுத்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா செலவுமே நம்மளுடைய செலவு தான். என்ன செலவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ரோ பேக்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த க்ரோ பேக்லாம் வந்து நம்ம வந்து மண் பிடிக்கணும், மண் வந்து ஃபில் பண்ணணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா 1000 பேக்குக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 2 நாள் ஆயிடுச்சு மண் ஃபில் பண்ணுறதுக்கு.